நம்ம மத்தியில வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு நல்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. இந்த வாஸ்து எப்படி உருவாச்சு, வாஸ்து ஏன் பார்க்கணும், ஏன் அதுக்கு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்திருக்காங்க, ஏன் மத்த நேரத்துல வாஸ்து என்ன பண்ணுவாரு, எத்தனை பேருக்கு தெரியும்? கைதுக்கு யாராவது சந்தோஷம், மொத்தமா கைது இருக்கிறீங்களா? அதான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவா நமக்கு இந்த நாளுக்கேது உருவான கதைகள் எல்லாம் தெரியும். அமிர்தத்தை குடிச்சவரு, தலை துண்டிக்கப்பட்டது, இந்த விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். தலை துண்டிக்கப்பட்ட பிறகு ராமு கேது தனித்தனியா இருந்து தவம் இருந்து அந்த தவத்துக்கு மெச்சிய சிவன் அவருக்கு கிரக அந்தஸ்தை கொடுத்து அனைவரையும் கண்காணிக்கும் பொறுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நாராசாமி திருக்கோயில், திருநாகேஸ்வரம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இடம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ராமுக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவன் பேரு அந்தகாசுரன் பேரு. அந்தகாசுரன் வந்து சிவனை நினைச்சு கடுமையா தவந்து ஒரு விபரீதமான தவையை வாங்கிட்டான். நான் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். அவன் பூரா நீ சைனால பிறந்திருக்கான், எனக்கெல்லாம் சேர்ந்துருவாங்க. இந்த சீனாவாசல அவன் ஆரம்பிச்சாங்க. சிங்கிகை என்ன சிங்கிகைங்கிற வந்து ராட்சசி ராமுடைய தாயார். அந்தகாசுரனும் சுவரபாவும், சுவரபாவது ராகுவானது, ராமுடைய இயற்கை வந்து சுவரபாவனு பேரு. இந்த தலை துண்டிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வந்து தவறாக போனாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க சிங்கிக்கு ரொம்ப ஆத்திரப்படுறா. என் பையனை வந்து நம்ம அமிர்தம் குடிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக மகாவிஷ்ணு வந்து அவன் தண்டிச்சுட்டாங்க, அப்புறம் விஷ்ணு லோகத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றுக்கிட்டு விஷ்ணு லோகத்தை ஏற்று போடுறதுக்காக சிங்கியை வந்துட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா, யார நினைச்சாலும் சரி அவன் முழுங்கக்கூடிய ஒரு சக்தி அந்தகாசுரனுக்கு சிவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான். கிரகங்களும் குழந்தை சாப்பிடக்கூடிய பவர் அவனுக்கு உண்டு. இப்படி அந்தகாசுரன் தாயை முன்னிறுத்தி யுத்தம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தேவலோக மாட்டம் மற்ற நட்சத்திர மண்டங்கள், நான் உலகத்தையே அழிச்சிருவேன், எங்க அண்ணனை அவன் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபரீதமான ஒரு முடிவோடு வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் சிவன் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்த வளர்த்தினால ஒரு பெரிய அழிவு வந்துருச்சு, அந்த அழிவுல இருந்து நமக்கு எல்லாம் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் பார்க்கிறாரு. யுத்த தர்மம் பெண்ணை முன்னிறுத்தி யாருமே யுத்தம் செய்யக்கூடாது, அது பெண்ணை போராட்டத்துக்கு கூட்டே வரக்கூடாது. இவன் தர்மத்தை மீறி அந்தகாசுரன் வந்து யுத்தம் புரியிறான். அப்ப என்னதான் அவன் வரம் கொடுத்தாலும் தர்மத்தை மீறும் போது அவருக்கு ஒரு அழிவுங்கிறது நிச்சயம். அப்படி சிவனுக்கு ஆக்ரோஷமான நெற்றிக்கண்ணை திறந்துகிட்டு இவனோட யுத்தம் புரியதுக்காக வர்றாரு. யுத்தம் பண்ணாத நடக்குது. ஏன்னா அந்த காலம் ஒரு பெரிய வரம் கொடுத்து சிவனை கொடுத்துருக்காரு, எதை பார்த்தாலும் முழுக்க முடியாது, ஒண்ணும் நடக்கல. இந்த மாதிரி சூழ்நிலை அவன் நெற்றிக்கண்ணு நெருப்பு பணி வந்து பூமியில வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரமா வந்து சொன்னா ஆக்கிரமத்துல வந்த நாளந்தனம் ஒரு மிகப்பெரிய பூதம். அந்த மிகப்பெரிய பூதம் வந்த பிறகு சிவபெருமான் என்ன நீங்க இந்த பூமிக்கு அழைப்பிட்டீங்க, நான் என்ன செய்யன்னு கேட்கிறேன். எது இந்த மாதிரி யுத்த தர்மத்தை மீறி போர் செஞ்சுட்டு இருக்கிறான், நீ அவனை முடிஞ்சிரு. யாரா இருந்தாலும் ராட்சர்கள் அவன் கூட நீ முழுங்கிட்டேன்னா இந்த யுத்தம் நின்னும், இது அதர்மமா நடக்கூடிய யுத்தம் சொன்ன அந்த பூதம் வந்து ஆக்ரோஷத்தோட வந்து பூரா உலகம் வியாபிச்சிருச்சு. இந்த உலகத்துல அந்த பூதம் மேல இருக்கும்போது பூமி எதுவுமே தெரியாது, அந்த பூமி பூரா வியாபிச்சுட்டு அந்த பூதம் நின்றுட்டு இருக்கும் போது அந்தகாசுரன் சிங்கியை எல்லாத்தையுமே சாப்பிட முடிஞ்சிடறாப்ல. முடிஞ்சின பிறகு அந்த பூதத்துக்கு பசி அடங்கல. அந்த பசி அடங்கல என்பது இன்னைக்கு இருக்கிறத அடிக்கி திங்க ஆரம்பிச்சிருச்சு பூதம். இதுதான் குழந்தை பிடிக்க பிள்ளையாரா முடிச்ச கதையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் மறுபடியும் சொல்ல பிரார்த்தனை பண்றாங்க.
அனுகிரகத்தால் அந்த பூஜை வந்திருந்தாலும் அதுக்கு பசி எடுக்கும் போது என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இந்த 33 தேவர்கள் இவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்து அந்த பூதத்தோட சரீரத்தை வந்து ஐக்கியமாயிடுறாங்க. எல்லா தேவர்களும் அந்த பூதத்தின் சரீரத்துல ஐக்கியமாயிடுறாங்க. இந்திரன் பந்தசக்தியால கட்டு போட்டு அந்த பூதத்தை தலையில தொங்க விடுறோம். அப்ப தலையில தொங்கி இருக்கிற பூதம் வந்து பள்ளி சிவன் தவறு பிரார்த்தனை பண்ணி கேக்குறா, என்ன பண்ண எனக்கு தான் நீ படிச்சுட்டீங்க, பதி தீர மாட்டேங்க, நீ தூங்கிக்கிட்டே இரு, நீ முடிச்சேன்னா எதையாவது சாப்பிடணும்னு நினைப்ப, அதனால நீ தூங்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி நடக்கும்? அப்ப எனக்கு ஒரு தன்மை வேண்டாம் போது இந்த பூமி பூரம் நீ வியாபித்து இருப்பாய். உன்னுடைய வயிற்று பகுதியில யார் வீட்டுக்கிட்டாலும் இல்லாம போயிடுவாங்க. சொல்ல சார், அதுக்கு காரணம் என்னன்னா வாசலோட பூமி வயிற்றுல அட்டகாசம் உட்கார்ந்து எல்லாத்தையும் ஜீவனம் பண்றாங்க. அப்போ வந்து உபயமாதம்னு சொல்லக்கூடிய ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதம் நீ விழித்து எழக்கூடாது. இது உபய மாசங்கள் இருக்கு. அதுபோல மற்ற மாசங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு 3.25 நாளிகை தான் நீ முடித்திருக்க வேண்டும். அந்த 3.25 நாளிகளையும் 18 நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தன்மை கொடுக்கும். எந்திரிக்கிறது, பருத்தவக்கிறது, தாம்பூலம் திரிக்கிறது, உணவு உண்ணக்கூடிய நேரம், அப்புறம் செயலத்தை போகக்கூடிய நேரம். இந்த மாதிரி தன்மையில அந்த 18 நிமிஷம் தானே சாப்பிடணும். என்ன கேட்டா அப்படி சாப்பிடு. அப்ப என்னதுக்கு நான் சாப்பிடலாம், அப்படி சாப்பிடவும் கூடாது. யார் யார் அதர்மமாக பூமியில வீடு கட்டுறாங்களோ, யார் யார் சம்பந்தமே இல்லாத ஜத்திகள் எல்லாம் வீடு கட்டுறாங்களோ, யார் யார் வந்து அடுத்த சொத்தை அபகரிச்ச நேரத்தை வாங்கி இருக்கிறாரோ, யார் யார் வந்து பிறரை கிருத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ இவங்க நீங்க சாப்பிடு. அந்த 18 நேரம் தானே. மற்ற நேரத்தை மாதிரி நீ வந்து சைலத்துக்கு போயிடணும். சூரியன் இருக்கும் திசையில் தலையை வைத்துக் கொண்டு அதற்கு நேர் 7ஆம் திசையில் காலை வைத்துக் கொண்டு இடதுகையை கீழே வச்சு ஒரு கழிச்சு நீ பார்த்துக்கிட்டு சுழற்சி ரீதியாக அது உனக்கு ஒவ்வொரு மாதமும் அதாவது பேசுவாரு எந்தெந்த நாட்கள் அதை வாஸ்து புருஷன் எந்திரிக்கிறா என்னென்ன செய்யறான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வயிற்று பயில இருக்கும்போது வீடு கட்டினீங்கன்னா வயிற்றுல உட்கார்ந்து அந்த காலத்துல உங்க வீட்டாலும் சாப்பிடுவோம். அரசாங்கத்தோட ஒரு அவங்க வீடு கட்டாம இருக்கிறது நல்லது. இந்த நாட்கள் அவங்க நிறைய பேசுவாரு. என்னோட அதிகமா பேசுவாரு. அந்த இதிகாச கதைகளுக்காக சொல்ல வந்தேன். இப்ப உருவானது அந்த வாஸ்து பூதம்ங்கிறது. அப்ப அந்த வாஸ்து பூதம் எல்லாத்தையும் கண்காணிக்குது. நாம நினைச்சிருக்கலாம் யாருக்கு தெரியுங்கிறது அப்படி அல்ல, எல்லாத்தையும் கண்காணிக்குது. நாம தவறான வழியில சென்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பூதத்துக்கு நாம் எதிராக வேண்டியதான். பூதம் சாப்பிட்ட கூட சிவனம் அனுகரிக்கப்பட்டது. அது வயிற்றுல அந்த காசுல நம்ம சாப்பிடுவோம். அப்ப அரக்கனுக்கு நம்ம உணவா போனோம்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு இடிபிறகுதான் திரும்ப கிடைக்கும். அதனால வீடு கட்ட சொன்ன நல்ல ஐயாவும் சொன்னாங்க, ஏற்கனவே போன மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. தென்மேற்கு ராணுவ திசையில வந்து யாருக்கும் தயவு செய்து வீடுக்கு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த போல வந்து தலை துண்டிக்கப்பட்ட ராஜு வந்து அந்த இடத்த வியாக்கியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட தம்பிதான் எல்லாம் பண்றது. தந்தகாசுரங்கிறது சுவர்பாலும் தந்தகாசுரனுடைய தாய் வந்து சிங்கிகை. அந்த சிங்கியை பிறந்த முதல் பையன் வந்து சுவர்பாலும் அவர்தான் தலை துண்டிக்கப்பட்ட ராஜகேதோ அவர் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்தகாசன். இந்த அரக்கர்கள் அழியல, இந்த அரக்கர்கள் இன்னும் ஜீவிதமா இருக்கிறாங்க. தவறு செய்வர்களை தண்டிக்கலாம் எந்த தயங்கவே மாட்டாங்க. அதனால வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. வாஸ்துங்கிறது வந்து கண்டிப்பா பார்க்கணும். வாஸ்து பார்க்காம எதுவுமே கிடையாது. அதனால வீடு கட்டும் போது நல்ல வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா விசாரிச்சு இந்த மாதிரி தெருக்கூத்து வந்தா நான் என்ன செய்யலாம், வயிற்று பயத்துல எனக்கு அந்த இடம் வந்திருக்கு, இடம் தெரியும். இப்ப சித்திரையில வந்து மேசத்துல தலை வச்சிருந்தா கலர் வந்து துலாத்துல வரும். அப்ப அவரோட பாரம்பரிய எங்க வரும்? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இது வரைக்கும் வந்துட்டே இருக்கும். இந்த பகுதியில் எந்த பகுதியில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறத வாஸ்து நிபுணர்கள் தான் சொல்லுவாங்க. வாங்கிட்டேன்னு சொல்லிப்பட்டு அப்புறம் வந்து என்ன செய்ய அப்படின்னா அனுபவிச்சுதான் செய்யணும். வியாதியில புண்ணியாசாமி சொன்னாங்க 6ஆம் பாவம் நோயை பத்தி சொல்லுது. 6ஆம் பாவம் நோயை சொல்லும், 8ஆம் பாவம் நோயோட வீரியத்தை சொல்லும். ஆனா எந்த ஒரு லட்சணமே
ஆரியத்தோட தொடர்பு இல்லாம கிடையவே கிடையாது. உதாரணமா மேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு. 8ஆம் வீடு மேஷத்தோடைய வீடு, செவ்வாயோட வீடு தான். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரனுடைய வீடு, 6ஆம் பாவம் சுக்கரனுடைய வீடு துலாம். 8ஆம் பாவம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 12 லக்னமும் ஆதிக்கம் சம்பந்தப்படும். எல்லா இடங்களும் நோய் வரும். அந்த நோயை எப்படி நாம் சமாளிப்பது, அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது, இதுக்கு கண்டிப்பா பார்த்து தான் தீரணும். நன்றி, வணக்கம்.